முந்தைய காணொளியில் கான்ஸ்டன்டைன் பற்றி அறிந்து கொண்டோம். கிறித்துவம் எப்படி ரோமானியா அரசியலில் பங்கு கொண்டது, அதனைத் தொடர்ந்து பைசன்டைன் எம்பையர் 1000 வருடங்கள் கடந்து வந்தது என்பதையும் அறிய முடிந்தது. ஆனால் அவர்களுக்கு மிகவும் ஆபத்தாக இருந்ததுதான் துருக்கியின் பழங்குடியை சேர்ந்த சுலைமான்ஷா குடும்பம். ஒரு குடும்பம் எப்படி ஒரு மாபெரும் பைசன்டைன் எம்பையருக்கு ஆபத்தாக இருக்க முடியும் என்பதை இக்கதை சுருக்கத்தில் பார்ப்போம். கிறித்தவம் எவ்வாறு வேகமாக பரவியதோ இஸ்லாமும் அக்காலத்தில் அதிவேகமாக பரவியது. அக்கால துருக்கியின் செல்ஜுக் அரசு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வைத்துக் கொண்டாலும் அவர்களால் அந்த ராஜ்யத்தை தக்க வைக்க முடியவில்லை. அதற்கு முக்கிய காரணம் அவர்களிடம் இராணுவ பலம் இல்லாதது. சிப்பாய் படைகள் மட்டும்தான் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலம் மங்கோலியன் படையெடுப்பினால் செல்ஜுக் அரசு சின்னாபின்னமாக போனது. அதனால் செல்ஜுக் அரசில் கீழ் இருந்த அனைத்து பழங்குடியினரும் பிரிந்து வேறு இடத்திற்கு தஞ்சம் புகுந்தார்கள். அதில் ஒரு பழங்குடியை சேர்ந்தவர்தான் சுலைமான்ஷா. சுலைமான்ஷாவின் பழங்குடியும் மங்கோலியன் படையெடுப்புக்கு பயந்து செல்ஜுக் அரசிடம் பாதுகாத்து தேடி வந்தது. இப்படியே காலம் செல்ல மங்கோலியன் படையெடுப்பு அதி தீவிரமான பிறகு சுலைமான்ஷா மகனான எர்துக்ருல் ஒரு பக்கம் மங்கோலியன் கொடூரமான படையெடுப்பையும் இன்னொரு பக்கம் பைசன்டைன் அரசு அடக்குமுறையும் எதிர்த்து சண்டையிடத் தொடங்கினான். வேறு பழங்குடியையும் தன்னோடு சேர்த்துக் கொண்டான். சோகுட் என்னும் பைசன்டைன் நகரத்தை கைப்பற்றினான். இதுவே ஓட்டோமனின் பேரரசில் முதல் நகரம். அதனைத் தொடர்ந்துதான் மகனான உஸ்மானும் தனது தந்தையை பின்பற்றி பைசன்டைன் பேரரசில் உள்ள பல கோட்டைகளை கைப்பற்றினார். முக்கியமாக குழககீஷார், பிலிசிக், இனகோல், ஏனிசெகீர் என்று பைசன்டைன் முக்கிய கோட்டைகளை கைப்பற்றி தனது நிலப்பகுதியை விரிவாக்கம் செய்து தனது பேரரசை துவங்க முதல் படியை எடுத்து வைத்தான். பிறகு சிதைந்து கிடந்த அனைத்து பழங்குடியையும் சேர்த்து மிக பெரிய படைகளை உருவாக்கினான். இது பைசன்டைன் அரசுக்கு பெரும் தலைவலியாக இருந்தது. உஸ்மான் தனது மகனாருக்கும் தனது பாதையை தெளிவாக கற்றுக் கொடுத்தான். தனது தந்தை எப்படி மக்களிடம் மதத்தை பார்க்காமல் நேர்மையாக உண்மையாக இருந்தாரோ உஸ்மானும் அதையே பின்பற்றினார். இதனால் அனைத்து மதம் மக்களிடம் இருந்து உஸ்மானுக்கு ஆதரவு இருந்தது. உஸ்மானுக்கு 2 மனைவிகள், மொத்தம் 8 ஆண் மகனும் ஒரு பெண் மகளும் இருந்ததாக வரலாற்றில் பார்க்க முடிகிறது. தனது மகன்கள் மூலம் பேரரசை கட்டமைத்தான். பின்னர் அவருடைய மகனான ஒர்ஹான் பைசன்டைன் பேரரசை மேலும் வலுவிழக்க செய்தான். பைசன்டைன் இல் முக்கிய நகரமான புர்சாவை கைப்பற்றினான். பைசன்டைன் அரசு விழ ஆரம்பித்தது. புர்சா பின்னர் ஈசினிக், எசிமித் கோட்டைகளும் வீழ்ந்தது. அப்போதைய பைசன்டைன் பேரரசான அதரோனிகாஷ் படைகளும் ஒர்ஹானிடம் வீழ்ந்தது. இறுதியாக ஒர்ஹானின் வாரிசு மெஹ்மூத் 1400ஆம் ஆண்டில் பைசன்டைன் கேபிட்டல் கான்ஸ்டாண்டியை 50 நாட்களாக நடந்த போரில் வீழ்த்தியது. இந்த வெற்றி மெஹ்மூத் பாட்டனார் உஸ்மானின் கனவு என்பது இங்கே தெரியப்படுத்துகிறோம். ஓட்டோமோனின் படை மற்ற நாடுகளிலுள்ள நகரங்களையும் கைப்பற்றத் தொடங்கியது. முக்கியமாக செர்பியா, பல்கேரியா, அல்பேனியா, கிரீஸ், போஸ்னியா, உக்ரைன், ரஷ்யா, இத்தாலி நாட்டிலும் ஒரு சில நகரங்களை கைப்பற்றியது. ஒரு பக்கம் மங்கோலியன் படையெடுப்பும் மற்றொரு பக்கம் பைசன்டைன் அத்துமீறலையும் சேர்த்து கையாண்ட உஸ்மானின் வரலாற்றை தான் ஐரோப்பியர்கள் ஒட்டோமான் பேரரசு என்று வரலாற்றில் பதிவிட்டார்கள். ஒட்டோமான் பேரரசு 600 வருடங்கள் தாக்குப்பிடித்தது. ஆனால் ஊழல், பொருளாதாரம் தடை, போராட்டம், அதனை பின் துருக்கி ஒரு குடியரசாக மாறியது. அதனால் பேரரசு மக்களால் கைவிடப்பட்டது. இதுவே ஒட்டோமான் வரலாறு. அடுத்த காணொளியில் உலகில் அனைத்து திசைகளுக்கும் தனது படையை அனுப்பி பல நகரங்களை கைப்பற்றிய கெங்கிஸ் கானை பற்றி தெரிந்து கொள்வோம். எங்கள் காணொளியை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் செய்யவும். எங்களுடைய கதை சுருக்கத்தை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.